அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். கடந்த வார உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்களில் ஒருவரான ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றில் சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்ற இந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரிய தகப்பனார் அபு தாலிப் அவங்களுடைய மகன், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர், ஆரம்பகால முஸ்லிம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்திற்குரிய ஒரு மனிதர் என்பதையும், அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் என்பவர்களும் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்திற்காக நாடு துறந்து அபிசினியா சென்றார்கள் என்ற விவரங்களை நம்ம அறிந்து கொண்டோம். ஏழைகளுக்கு உணவளிப்பதில், அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்வதில் இந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்பதையும், அபிசினியாவுக்கு சென்று நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான பல தகவல்களை நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட எடுத்து சொல்லி, நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்திற்கு மாறுகிற அளவுக்கு அவருடைய அந்த பிரச்சாரம் இருந்தது, அவருடைய அழைப்பு பணி இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அவங்க அபிசினியாவுக்கு சென்று அங்க கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்கன்னா சில வருடங்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 7 ஹைபர் போர் நடந்து முடிகிறது. ஹைபர் என்ற போர் நடந்து முடிந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு அபிசினியாவில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாருமே அபிசினியாவிலிருந்து திரும்ப ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வருகிறார்கள். இந்த மதீனாவை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். ஹிஜ்ரத்துன்னா எதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது பெரிய விஷயமா? மக்காவில் இருக்கிறதுக்கு பதிலாக மதீனாவில் இருந்தாங்க, அபிசினியாவில் இருந்ததுக்கு பதிலாக மதீனாவில் இருக்கிறாங்க, வெளியூர்ல போய் வெளிநாட்டில் போய் நம்ம இருக்கலையா என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஹிஜ்ரத் பயணம்ங்கிறது அப்படி இல்லை. வெளியூர்ல வெளிநாட்டில் எவ்வளவு காலம் தங்கி இருந்தாலும் திரும்பி சொந்த ஊருக்கு வந்து அவங்க இருப்பதற்கு வீடு இருக்கும், வாசல் இருக்கும், அவங்களுக்கு உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சொத்துக்கள், அவங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஹிஜ்ரத்துங்கிறது அப்படி இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். சொந்த வீடை விட்டுட்டு போகணும், நிலங்களை விட்டுட்டு போகணும். எதையும் வித்துட்டுலாம் போக முடியாது. ஒட்டுமொத்தமாக எல்லாம் கிளம்புறதுனால வித்துட்டு போனா எதிரிகள் உஷாராயிருவாங்க. அப்ப எல்லாத்தையுமே இன்னும் சொல்ல போனா வாங்கின கடனை கூட திரும்பி கொடுக்க முடியாது என்றெல்லாம் மக்காவில் இருந்த எதிரிகள் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள். அப்ப அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டு போயிடணும் என்று சகாபாக்கள் தங்களுடைய சொத்துக்கள் முழுவதையும் எதிரிகளுக்கு எழுதி வைத்துவிட்டு போன சம்பவம் எல்லாம் ஹிஜ்ரத் பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடைபெற்றது. தங்களுடைய பிள்ளையை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தனியாளாக மதீனாவுக்கு செல்கிறார்கள். அவங்களை நினைத்து அவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை குழந்தையோட அந்த மக்காவுடைய எல்லையில இருந்து அன்றாடம் அழுது கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு போக முடியாதா? அபு சலமாவை பார்க்க முடியாதா? இஸ்லாத்தை அங்க போய் நிம்மதியா கடைபிடிக்க முடியாதா என்றெல்லாம் அப்படிப்பட்ட சம்பவங்கள், துயர சம்பவங்கள்லாம் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நடந்தது. பெண்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க, சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் பண்ணி தன்னந்தனியாக கை குழந்தையோட பெண்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அவங்களை ஹிஜ்ரத் செய்து போக விடாமல் ஈட்டி எடுத்து ஒட்டகத்து மேல வீசி ஒட்டகத்தை கவிழ்க்க வைத்து அப்படியெல்லாம் எதிரிகள் தொல்லை கொடுக்கிறார்கள். இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியில தான் அங்க போகிறார்கள். அது செழிப்பான அந்த ஊர் வந்து ஒரு வியாபார தலமா, இங்கேயாவது நிறைய கடை வீதிகள் இருந்தது. மக்கா என்பது பெரிய வியாபார தலம். மக்கா என்பது அது ஒரு பரக்கத்துல இருந்த ஒரு பூமி. அதை விட்டு மதீனாவுக்கு போனா அங்க விவசாயம் தான், அங்க வியாபாரம் பண்ண முடியாது. இங்க மாதிரியான கடை வீதிகள் கிடையாது. அது ஒரு விவசாய நிலம் உள்ள ஒரு ஊர். அது அந்த ஊர்ல ஏற்கனவே வந்து அங்க காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது, பல வகையான நோய்கள் அங்க இருக்கிறது. அந்த பூமியை தேர்ந்தெடுத்து போறாங்க அப்படின்னா
அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் போகிறார்கள். மறுமையில வெற்றி பெறணும், இந்த தூதரை நம்பி இருக்கிறோம், இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், இந்த தூதர் பின்னாடி நம்ம நிக்கணும், உயிர் போனாலும் பரவாயில்லை, உடமையில் போனாலும் பரவாயில்லை என்று எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு ஒரு தியாக பயணமாக போனா திரும்பி வர முடியாது. வந்தா இங்க தங்குற குடும்பம் இருக்காது. இந்த நிலைமையில தான் ஹிஜ்ரத் பயணத்தை அந்த நபித்துள்ளர்கள் அனைவரும் மேற்கொள்கிறார்கள். அப்ப அபிசீனியாவில் இருந்து என்ன செய்யறாங்கன்னா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் அவங்களோட சேர்ந்த அபிசீனியாவில் இருந்த முஸ்லிம்கள்லாம் மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப இதை பற்றி அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யமன் நாட்டில் அவங்க எல்லாம் யமன் பிரதேசத்துல உள்ளவங்க, யமன் வரைக்கும் இஸ்லாம் வளர்ந்து இருந்துச்சு. இப்ப யமன்ல நாங்க இருந்தோம். நாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிடணும், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்பதை கேள்விப்பட்டு கப்பல்ல ஒரு 52 53 பேர் கப்பல்ல நாங்க பயணம் பண்ணி வர்றோம். வந்தா கப்பல் திசை மாறி எங்களை அபிசீனியாவில் கொண்டு போய் தள்ளிவிட்டது. இப்படி அவங்க எப்படி போய் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. எல்லாம் மதீனாவுக்கு கிளம்பி போனவங்க போய் அபிசீனியாவில் போய் சேர்றாங்க. அங்க போன ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்கிறாங்க, பல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை இங்கே தான் இருக்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் இங்கே இருங்க, நேரம் வரும்போது நம்ம போவோம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஏதாவது செய்தி வரட்டும் என்று அவங்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, யமன்ல இருந்து வந்த 52 53 முஸ்லிம்களும் கப்பல் திசை மாறினதுனால இங்க என்ன செய்யறாங்க, அபிசீனியாவுல வேற ஒரு நாடு, வேற கிறிஸ்தவ நாடு, அது அந்த ஊர்ல யாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, இவங்க போய் அகதிகளாக என்ன செய்யறாங்க, அங்க போய் தஞ்சம் புகிறார்கள். ஹைபர் போர் நடைபெற்று முடிந்த நேரத்தில் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்தால் அப்ப இந்த அபு மூசல் அஷர் எல்லாம் சொல்றாங்க, வமா கசமலி ஆதின் காபான் ஃபத்தி ஹைபர் மின்ஹா ஷையன் இல்லா லிமன் ஷஹீதமாகு இல்லா அஸ்ஹாப சபீனத்தினா மா ஜாஃபர் வ அஸ்ஹாபிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஹைபர் போர்ல கலந்து கொள்ளாத யாருக்கும் ஹைபர் போர்ல உள்ள அந்த கனிமத்து பொருளை, போர்ல கிடைச்ச வெற்றி பொருட்கள் இருக்குல்ல, எதிரிகள் விட்டுட்டு ஓடுனது, அந்த பொருட்கள் எங்களுக்கு காசு பணம்லாம் இல்லை. ஹைபர் போர்ல அவர்கள் விட்டு சென்ற அந்த கோட்டை குத்தலங்களும் அந்த மாதிரி குதிரை ஒட்டகம் நிலங்கள் என்று நிறைய ஹைபர் போர்ல கிடைச்ச மாதிரி வேற பொருள்கள் கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் நாங்க நிம்மதியா சொகுசா வாழ்ந்தோம் என்ற நபித்தோழர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஹைபர் கோட்டையை கைப்பற்றிய பிறகு முஸ்லிம்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹைபர் போர்ல கிடைத்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்ல யார் கலந்து கொண்டார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர வேற யாருக்குமே கொடுக்கல. ஆனால் ஜாஃபர் இல்ல அவங்களோட கப்பல்ல போனோம்ல, அபிசீனியாவில் இருந்த மக்கள், அபிசீனியாவுல மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போய் அபிசீனியாவுக்கு போய் யமன்ல இருந்து அபிசீனியாவுக்கு அதுக்கப்புறம் கப்பல்ல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மதீனாவுக்கு சேர்ந்தோமே, எங்களுக்கு மட்டும்தான் ஹைபர்ல கலந்து கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர் செல்வங்களை எங்களுக்கும் கொடுத்தாங்க என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்க சொல்றாங்க. இந்த ஜாஃபர் அவங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க? 10 வருஷத்துக்கு பிறகு மக்காவுல இருந்து போய் 10 வருஷம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தம்பியா இவங்க சகோதரரா இருக்கிறாங்க, பெரிய மகன் தானே. அவங்களை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான சந்தோஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தோஷம் சொல்றாங்க, மாதிரி அனபி குதூமி ஜாஃபர் அசர் அவுபி ஃபதை ஹைபர், ஹைபர் போர்ல கிடைத்த வெற்றி நினைத்து நான் சந்தோஷப்படுறதா? அலி திரும்பி வந்துட்டாங்க. அலி ஒரு தம்பி, அப்ப அலில்லாஹ் அவர்கள் வெற்றி வகை சூடி அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்களே, ஹைபர் வெற்றி கொண்டிருக்கிறாங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா? இன்னொரு தம்பி இங்க இருந்து அபிசீனியாவில் வந்திருக்கிறாரு, இதை நினைத்து சந்தோஷப்படுவாரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஜாஃபர் அவர்களை நெற்றியில முத்தமிட்டார்கள் என்ற செய்தியை நம்ம ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம். இப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஒரு ஹிஜ்ரத், அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் என்று 2 பெரிய தியாக பயணங்களை ஜாஃபர் அவருடைய குடும்பம் சந்திக்கிறார்கள். இதுக்கப்புறம் மதீனாவில் அவங்க இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நடைபெற்ற எந்த போர்க்காலத்திலும் அவங்க கலந்துக்கல. அபிசீனியாவில் இருந்தனால பத்ர்லயோ உஹதுலயோ ஹைபர் வரைக்கும் நடைபெற்ற எந்த போர்க்களங்களையும் ஜாஃபர் அவங்க கலந்துக்கல. ஆனால் அவங்க அதுக்கான ஒரு நேரத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. நமக்கு முன்னாடி எத்தனையோ நபித்தோழர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதுகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் என்று எதிர்பார்த்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வருஷத்துல ஹிஜ்ரி 7ல வர்றாங்க. ஹிஜ்ரி 8ல மூத்தா என்ற ஒரு போர் நடைபெறுகிறது. மூத்தாங்கிறது என்னன்னு கேட்டா, சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய பல்கான் ஒரு மாநிலம் அங்க இருக்குது. அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு ஊருக்கு பேர் தான் மூத்தாங்கிறது. இந்த மூத்தாங்கிற ஊருக்கு பக்கத்துல பைத்துல் முகதஸ் இருக்குது.
ஒரு 2 நாள் நடந்து போனா பைத்துல் முகதஸ் போயிடலாம். அந்த அளவுக்கு உள்ள தூரம் தான். சிரியாவில் உள்ள ஒரு ஊர் தான் இந்த மூத்தாங்கிற ஊர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சிரியாவில் உள்ள புஸ்ரா என்ற ஒரு நகரம் இருக்குது. அங்க உள்ள மன்னருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அல் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்ற ஒரு நபித்துள்ளர்கிட்ட கொடுத்து விட்டு அவரை தூதரை அனுப்பி என்ன செய்யறாங்க, இந்த மன்னர்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் தூதராக அந்த நாட்டுக்கு போறார். போனா வழியில் இந்த பல்காங்கிற மாநிலம் சொன்ன இல்லையா, இந்த மாநிலத்தில் உள்ள அங்க உள்ள கவர்னராக இருந்த ஷரஹபீல் இப்னு அம்ருங்கிறவன் என்ன பண்றான்னா, அவரை வழிமறிச்சு அங்க புஸ்ராவுக்கு போக விடாம அவரை வழியிலேயே ஆளை காலி பண்ணிடுறான். ஒரு தூதரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், ஒரு துரோகம். இது எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் தூதரகங்கள் இருக்கும். தூதரகத்தில் உள்ள தூதரை பாதுகாக்கணும், தூதரகத்தை பாதுகாக்கணும். அவங்க தான் நாடுகளுக்கு இடையில செய்திகளை பரிமாறக்கூடியவர்கள், ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடியவர்கள். அப்ப அந்த நாட்டில் பாதுகாப்பாக யாரை வைத்திருக்க வேண்டுமோ அவரை கொலை பண்ணிட்டாங்க. இவர்கள் நம்பிக்கை துரோகிகளா இருக்கிறாங்க, இவங்களை விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்கன்னா 3000 படை வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க. போய் மூத்தாவுக்கு போங்க, அங்க போய் அந்த மன்னனோட போய் சண்டையிட்டு அங்க போய் என்ன செய்யணும், இந்த நாட்டை நம்ம வெற்றி கொள்ளணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3000 படை வீரர்களை, ஒரு அநியாயக்கார அக்கிரமக்கார ஆட்சி நடக்கிறது, மனித உயிருக்கு மதிப்பில்லாமல் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3000 படை வீரர்கள் அனுப்பிக்கிறாங்க. அஹ்ஸாப் போரை தவிர வேற எந்த போர்ல இவ்வளவு எண்ணிக்கையில முஸ்லிம்கள் இருக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, 3000 படை வீரர்கள் அனுப்பிக்கிறாங்க. அனுப்பி வச்சா அதுல அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்கன்னா 3 படை தளபதிகளை நியமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள என்ன செய்யறாங்கன்னா, நீங்க தான் தளபதி, இந்த போருக்கு தளபதி யாரு, நீங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் குத்தில ஸெய்துன் ஃபஜாஃபர் வ இன் குத்தில ஜாஃபர் அப்துல்லா இப்னு ரவாஹா. இதுல இந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸா யாரு, அல்லாஹ்வுடைய தூதரால் வளர்க்கப்பட்டவர், வளர்ப்பு மகன். அல்ல வளர்ப்பு மகன்ங்கிற பின்னாடி நினைஞ்சுதான் தந்தை மகனை அவங்க ஆக மாட்டாங்க, வளர்த்ததுனால தந்தை ஆயிட மாட்டாங்கன்னு பின்னாடி அல்லாஹ் மகன் சொல்லக்கூடாதுன்ட்டு அல்லாஹ்வுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அடிமையாக ஏற்கனவே இருந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் தளபதியாக நியமித்து விட்டு சொல்றாங்க, இந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய தம்பி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர் இந்த படைக்கு தளபதியா இருப்பார், அவர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தளபதியா இருப்பார் அப்படின்னு அனுப்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த போர்ல 2 பேர் கன்ஃபார்மா கொல்லப்படுறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸாவும் கொல்லப்படுவாரு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்படுவாரு. 3 பேர் யார் கொல்லப்பட்டால் இன்னொரு ஆள் என்ன செய்யணும், அந்த குடியை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவங்க தலைமை தாங்கி அந்த போரை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்க. நீங்க போனாங்க கொல்லப்படுவீங்க, ஷஹீத் ஆக்கப்படுவீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னல்லாஹ் கஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னah. மூமின்களிடமிருந்து அவங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அந்த வசனத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையில எங்களுடைய உயிர் அல்லாஹ்வுக்காக தான் போகும், அல்லாஹ்வுக்காக நாங்க உயிரை கொடுக்க அர்ப்பணிக்க தயாரா இருக்கணும் என்று எல்லாரும் கிளம்பி போறாங்க. போனால் அங்க எதிர்பார்க்கவே இல்லை, 2 லட்சம் ரோமர்கள் நிக்கிறாங்க. எதிர்காலத்தில் யார் நிக்கிறா, 3000 பேர் எங்க, 2 லட்சம் பேர் எங்க, முஸ்லிம்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பல பேர் பார்த்த அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தோட மோதினால் இது தற்கொலைக்கு சமானம் என்று எல்லாருக்கும் தெரிகிறது. இல்ல ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்றது, 2 லட்சம் பேர் எங்க, 3000 பேர் எங்க, எப்படி சண்டை போடுறது, எப்படி அவங்களை ஜெயிக்கிறது. அப்ப எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம கடிதம் அனுப்புவோம், கடிதம் அனுப்பி கேட்போம், இன்னும் கொஞ்சம் வீரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க. அப்ப இந்த 3 படை தளபதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் நியமிச்சாங்கல்ல, அதுல உள்ள அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் மக்கள்கிட்ட, மக்களே நீங்கள் எந்த மரணத்தை கண்டு இப்ப பயப்படுகிறீர்களோ அந்த மரணத்தை ஆசைப்பட்டு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உயிரோட திரும்பி போக நினைச்சா வந்தீங்க, உயிர் போனாலும் பரவாயில்லை என்று மரணத்தை விரும்பி தானே வந்தீங்க. நம்ம எதிரிகளோட போராடுறோம், நம்முடைய வீரத்தை கொண்டா, நம்முடைய ஆயுதங்களை கொண்டா, நம்மகிட்ட உள்ள கூட்டத்தை கொண்ட எண்ணிக்கை கொண்டா, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராட வந்திருக்கிறோம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது ஆயுதங்களோ நம்முடைய கூட்டமோ நம்முடைய எண்ணிக்கை எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வல்லமை கொண்டுதான் நாம் ஜெயிக்க போகிறோம். அதனால 2ல ஒன்று நடக்கும், ஒன்னு வெற்றி, இல்லாட்டி வீர மரணம், ஷஹாதத். தயாராகிக்கிறங்க. கடிதம் எழுதுற வேலை, பின்வாங்குற வேலை, யோசிக்கிற வேலை, இதெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன பிறகு
அவங்களுடைய வீர உரையை கேட்டு நபி தோழர்கள் செய்யறாங்க, போய் அந்த போர்க்களத்தில் எதிரிகளை போய் சந்திக்கிறார்கள். போர்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே மிம்பர்ல ஏறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மிம்பர்ல என்ன செய்யறாங்க, அவங்க மக்கள் அழைக்கிறார்கள், ஸலாத்து ஜாமியா, தொழுகைக்கு வேண்டி எல்லாரும் வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அங்க என்ன நடக்கிறது, மூத்தா என்ற போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் லைவா அப்படி மக்களுக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வகி அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மிம்பர்ல ஏறி விட்டு சொல்றாங்க, உஹுபிற்கும் அன்ஜேஷிக்கும் ஹாரா, இந்த படைக்கு சென்றார்களே, அந்த மூத்தா போருக்கு சென்றார்களே, அந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பழக்கவுள் அதுவ, அவர்கள் எதிரிகளை சந்தித்து விட்டார்கள். குத்தில செய்தும் ஷஹீதா, ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக ஆகிவிட்டார்கள். அவருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். சும்மா கால அகதல் லிவா, பிறகு இந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர் போர்க்களத்தில் அந்த கொடியை அவர் பிடித்துக் கொண்டார், கடுமையாக போராடுகிறார். அலல் கௌமி ஹத்தா குத்தில ஷஹீதா, கடுமையாக நின்று எதிரிகளோடு அவர் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார். அவரும் கொல்லப்பட்டு விட்டார், அவரும் ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டார். அவருக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, சும்மா அகதல் லிவா அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹா அவர் கொடியை பிடித்துக் கொண்டார். கதமைகி, அவர் உறுதியாக நின்று அந்த போர்க்களத்தில் பின்வாங்காமல் அவரும் போராடி கொண்டிருக்கிறார். ஹத்தா குத்துல ஷஹீதா, இப்பொழுது அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று ஒவ்வொருத்தவரும் அந்த கொடியை பிடிக்கிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொருத்தவரும் கொல்லப்பட அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 3 படை தளபதிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடித்து விட்டார்கள் என்று யாரும் அவரை தளபதியாக நியமிக்காம அவரே தன்னை தளபதியாக நியமித்துக் கொண்டு அவர் கொடியை பிடித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னஹு ஸைஃபும் மின் சுய்ஃபிக், இறைவா இதோ உன்னுடைய போர் வாள்களில் ஒரு வாளாக இந்த காலித் இப்னு வலீத் இருக்கிறார். இவர் இவருடைய வாளில் நீ வெற்றியை தர வேண்டும், இவருடைய போர்வாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இறைவா அவருக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபைனானி தத்ரிஃபான், அவருடைய கண்கள் இந்த ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்பட்டதை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் அப்படி கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருந்த கண்ணீர் சுருந்தது என்று இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க. அந்த 3 சகாபாக்களை பொறுத்த வரைக்கும், அந்த போர்க்களங்களில் கொல்லப்பட்ட நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காது. அங்க போய்விட்டு மரணத்தை தழுவ வேண்டும், சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள், இங்கே வரணும்னு ஆசைப்பட மாட்டார்கள். அவங்களை நினைத்து யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ஆறுதல் சொல்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த ஜாஃபர் இல்ல அவங்க இருக்கிறாங்கல்ல போர்க்களத்தில் உறுதியா 2 போராடுறாங்க. போராடினா அவங்களுடைய 2 கைகள், ஒரு கை வெட்டப்படுது, இன்னொரு கையில கொடியை பிடிச்சு நிக்கிறார், அந்த கையும் வெட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன ஜாஃபர மா ஜிப்ரீல வ மீகாயில லஹு ஜனாஹானி அவ்வலஹுல்லாஹு மின் யதைஹி சல்லம அலைய, அந்த ஜாஃபர் ஜிப்ரீல் மீகாயில் என்ற மலக்குமார்களோட ரெக்கைகளோட பறந்துகிட்டு இருக்கிறார். அவருடைய வெட்டப்பட்ட 2 கைகளுக்கு பகரமாக அல்லாஹ் 2 ரெக்கைகளை அவருக்கு கொடுத்து விட்டான். மலக்கு மாறி மலக்கோடு சேர்ந்து அவர் என்ன செய்யறாரு, பறக்கிறார் என்று ஜாஃபர் அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதனாலதான் அத்தையார் என்று அவருக்கு பெயர் வருகிறது. அவர் பறக்கக்கூடியவர், அவர் 2 சிறகுகள் ஜனாகை, 2 சிறகுகளுடையவர், சொர்க்கத்து பறவை என்று அவருக்கு பெயர் வருகிறது ஹதீசுகள்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மூத்தா என்ற போர்க்களத்துல பல போர்க்களங்களை கலந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள். அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையும் அவர்கள் துறக்கிறார்கள். இந்த ஜாஃபர் அவங்களுடைய மகனை பார்க்கும் பொழுது இப்னு உமர் அவங்க கூப்பிடுவாங்களா, அஸ்ஸலாமு அலைக்க யா இப்னதில் ஜனாஹைன், 2 சிறைகளுடையவருடைய மகனே என்று இப்னு உமர் என்ன செய்வாங்க, இப்னு உமர் அவங்க அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு 2 சிறைகள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த அடிப்படையில் கூப்பிடுறாங்க, 2 சிறைகளுடையவருடைய மகனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லா நபித்தோழர்களும் இதை பார்க்க தான் செய்யறாங்க, இதை தவறுன்னு யாரும் சொல்லல. அப்ப ஜாஃபர் அவர்களுக்கு 2 சிறைகள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று, ஜிப்ரீல் மீகாயிலோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அதுமாதிரி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, குன்து ஃபீஹிம் ஃபீ தில்கல் கஸ்வா, அந்த போர்க்களத்தில் நானே இருந்தேன். ஜாஃபர் அவங்களை நாங்க தேடணும். ஜாஃபர் அவங்களுடைய உடல்ல கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட காயங்கள், ஈட்டியால் குத்தப்பட்டு, அம்பாள் அவர்கள் குத்தப்பட்டு 90க்கும் மேற்பட்ட காயங்கள் அவங்களுடைய உடல்ல நாங்க பார்த்தோம் என்று அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜாஃபர் அவங்களுடைய மரணத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க.
அப்ப இந்த மரணம் வந்து எதுக்காண்டி ஏற்பட்டது? இந்த மாதிரி அவங்க கொலை செய்யப்பட்டாங்கல்ல, போர்க்களத்துக்கு போனாங்கல்ல, எதுக்காண்டி கொலை செய்யப்பட்டாங்க? சும்மா கதை கேட்கிற மாதிரி கடந்து போயிடக்கூடாது. ஒரே ஒரு கொள்கை, அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த கடவுளும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை காப்பாற்றுவதற்குத்தான் எல்லா நபி தூதர்களும் ஒவ்வொரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். எந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் கொல்லப்பட்டார்களோ, புதைகுழிக்கு சென்றார்களோ, அந்த புதைகுழியை தேர்ந்தெடுத்தார்களோ, அந்த கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டு புதைத்தவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம். அவுலியாக்கள் என்ற பெயரில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொர்க்கவாசி என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஷஹீது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அவங்களுடைய வார்த்தையினாலே ஆதாரம் இருக்கிறது. அப்துல் காதர் ஜிலானி சொர்க்கவாசிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? ஷாவுல் அமீது பாஷா சொர்க்கவாசிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அவர் பேர்ல ரபியுல் அவ்வல் மாசத்துல, ரபியுல் ஆகிர் மாசத்துல அப்துல் காதர் ஜிலானி பேர்ல சந்தனக்கூடு நடக்கிறது. தமிழகம் முழுக்க அவருக்கு எங்கெல்லாம் தர்காக்கள் இருக்கிறதோ, பிராஞ்சுகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் சந்தனக்கூடு. கப்பல் விடுறாங்க தெருவுல. மதுரையில் என்ன செய்யறாங்க? இந்த அப்துல் காதர் ஜீலானிக்கு அவனி கப்பல் விடுறாங்க. என்னடா கப்பல் விடுறீங்க? நாகூர்ல கப்பல் விடுறாங்க. என்னடா கப்பல் விடுறீங்கன்னு கேட்டா, அது வந்து ஒரு கூட்டம் கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது கப்பல்ல திடீர்னு ஓட்ட விழுந்துருச்சான். அந்த யாரு ஷாவுல் பாஷா காலத்துல அப்துல் காதர் ஜீலானிக்கு இந்த கதையை சொல்றாங்க, ஷாவுல் பாஷாவுக்கு இந்த கதையை சொல்றாங்க. கப்பல்ல போயிட்டு இருந்தாங்களா, கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சா, எல்லாரும் நாகூராரு ஷாவுல் மீது அப்துல் காதர் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணாரா, ஒரு சேவிங் பண்ணிட்டு இருந்தாராம். கடல் ஓரத்தில் உட்கார்ந்து ஒரு அவுளியா சேவிங் பண்ணுவாரு. அதையெல்லாம் இந்த கதையை சொன்னவங்க யோசிக்கிறார். அவர் வந்து தாடிய மனுஷன் இருந்தாரா, அவருடைய அகக்கண்ணில் தெரிஞ்சு கண்ணாடி கையில வச்சிருந்த கண்ணாடி விட்டு எரிஞ்சாராம். அது போய் கப்பலுடைய ஓட்டை அடைச்சு அவங்க எல்லாரும் பத்திரமா திரும்பி வந்து கப்பல் முழுக்க கண்ணாடியை நாங்க வச்சனை செய்வோம் உங்களுக்காக வேண்டி, தெருவில் நாங்க கப்பல் இருப்போம் இப்படின்னு. அப்படித்தான் கப்பல் வந்துச்சுன்னு கப்பல் கம்பி கட்டுற கதை மாதிரி என்ன செய்யறாங்க, கப்பல் போன கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப ஜாபர் நபி தாலிபுக்கு நடக்கல. ஜாபர் நபி தாலிப் சொர்க்கவாசியே இல்லையா, சஹாபியே இல்லையா? கைருல் குருனி கர்ணின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, சமுதாயங்களே சிறந்த சமுதாயம் என் காலத்தில் வாழக்கூடிய சமுதாயம் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஜாபர்ல அவர்கள் அவங்க போர்க்களத்தில் கை வெட்டப்படுகிறது, இன்னொரு கை வெட்டப்படுகிறது. அவர்கள் 90க்கும் மேற்பட்ட வெட்டுக்களையும் குத்துக்களையும் வாங்கி உயிர் நீக்குகிறார்கள். இந்த ஜாபர் நபி தாலிபுக்கு நடக்காத ஒரு அற்புதம் யாருக்கு நடந்துச்சா? அப்துல் காதர் ஜிலானி நடந்துச்சு, ஷாவுல் பாஷா நடந்துச்சு என்று என்ன செய்யறாங்க, அவர் பேர்ல கப்பல் விடுறாங்களே. கப்பலை முதல்ல கடல்ல விடுவாங்களா, தரையில் விடுவாங்களா? கப்பலை தரையில் இருக்கிற ஒரு மூடத்தனமான கூட்டத்தை என்ன செய்யறோம் இன்னைக்கு பாக்குறோம். அப்ப அப்துல் காதர் ஜிலானியே ஷாவுல் பாஷாவை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற இந்த சமுதாயத்துக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்களுடைய தியாகம் தெரியல, அவங்களுடைய குடும்பத்தார் செய்த தியாகங்கள் தெரியல, நபித்தோழருடைய தியாகம் தெரியல. நபித்தோழருடைய கால் தூசுக்கு கூட வேற யாரும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். ஒரு கையளவுக்கு அவங்க செஞ்ச தர்மம் இருக்கல, நீங்க உகது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அதுக்கு அது ஈடாகாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்படிப்பட்ட நபி தோழர்கள் எங்க? நபி தோழர்களுடைய அந்த இடத்தை அடைய முடியாதவர்கள் எங்க? அவங்களை எல்லாம் அவுலியாக்கள் மகான்கள் என்று இந்த சமுதாயம் என்ன செய்யறாங்க? யாரையோ யார் சொர்க்கவாசி என்று எந்த உத்தரவாதம் இல்லையோ அவங்களை எல்லாம் மகான்கள் அவுலியாக்கள் என்று அவங்களுக்கு தர்கா கட்டி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த சஹாபாக்குடைய தியாகத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த தியாகத்தை வந்து தூக்கி எறியக்கூடிய வகையில் இருக்கிறது. நீங்க குழுவைக்கா உயிரை கொடுங்க, நாங்க உயிர் விட்டவரை வந்து அவருக்கு கடவுள் தன்மையை கொடுப்போம், அவரை கடவுளாக்குவோம் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் பார்க்கணும். இந்த மூத்தா என்ற போர்ல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, லக்கத் இன் கதாது ஃபி யதி யௌமி மூத்தா திஸாத் அசியாஃப், 9 வாள்களை மாத்தி மாத்தி எடுக்கிறார் காலித் இப்னு வலீத். 9 வாள்களும் உடைந்து போய்விட்டது. யமன்ல தயாரிக்கப்பட்ட ஒரு வாளை தவிர என்னுடைய 9 வாள்களும் உடைக்கப்பட்டு விட்டது என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்றாங்க. எவ்வளவு போராடி இருப்பாங்கன்னு பாருங்க. 2 லட்சம் வீரர்களை அதுக்கப்புறம் போர் அவங்க வந்து தொடர விரும்பல, எப்படியாவது முஸ்லிம்களை காப்பாற்றுறேன்னு, இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி முஸ்லிம்களை பத்திரமாக என்ன செய்யறாங்க, இந்த படை தளபதிகள் கொல்லப்படுறாங்க, சில முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்கல்ல, அவங்கள தவிர மற்ற முஸ்லிம்களை பாதுகாப்பான முறையில் அங்க வந்து என்ன செய்யறாங்க, மூத்தா என்ற அந்த இடத்துல இருந்து திருப்பி மதினா வரைக்கும் அவங்களை அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவங்க மூத்தான பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மிகப்பெரிய கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நான் கதவின் இடுக்கு வழியாக பார்த்து கொண்டிருந்தேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முகத்துல கவலை தெரிந்தது, அவங்க அழுது கொண்டிருந்தார்கள். அப்ப ஒருத்தர் வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, ஜாஃபருடைய குடும்பத்தார்கள் உப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க, உப்பாரி வைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சிருக்கிறாங்க. உப்பாரி வைக்கக்கூடிய பெண் வந்து இந்த உலகத்திலேயே அதுக்காக வேண்டி தௌபா தேடவில்லை என்றால்
அவள் மறுமை நாளையில சுரிசிறங்கு ஏற்படுத்தக்கூடிய சட்டையை அணிவிக்கப்படுவாள், தார் பூசப்பட்ட சட்டையை அணிவிக்கப்படுவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சு இருந்தும் உப்பாரி வைக்க கூடாது என்று பெண்கள் அனைவர்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிமொழி வாங்கி இருந்தும் ஜாபர் இப்னு அபி தாலிபுடைய குடும்பம் உப்பாரி வைக்கிறத அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்கள கவலையா இருக்கிறாங்க. சரி போய் அழுவ வேணாம்னு சொல்லு, நீ போய் தடு அப்படிங்கிறாங்க. அவர் திரும்பி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை இவர்கள் மிகைத்து விட்டார்கள், என் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படிங்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, போய் தடு, இன்னொருக்கா போய் தடு, அவங்க வாயில மண்ணளி போடு, இப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆயிஷா திட்டுறாங்க, எப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியா இருக்க மாட்டியா, அவங்கள சோகத்துல இருக்கிறாங்க, உண்டு அவங்கள போய் தடை இல்லாட்டி சும்மா ஏறி ஏன் போட்டு ரசூலுல்லாஹ் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆயிஷா அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, இஸ்னவுலி அகலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்க உணவு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இன்னஹு கத் ஜாஅஹும் மா யஸ்கலுஹும், அவர்கள் இந்த உணவு சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு அதை பற்றி எல்லாம் சிந்திக்க முடியாத ஒரு சோகம் அந்த குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால அந்த குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க, நீங்க சாப்பாடாக்கி கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு வழிமுறை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போய்விட்டாரே ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சோகமா இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, அழுது கொண்டிருப்பார்கள், கவலையா இருப்பார்கள், சமைக்கிறதுக்கான இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்காது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உங்களுடைய உறவினர்களா இருப்பவர்கள் சாப்பாடு சமைத்து அழுகுற அந்த மக்கள் என்ன செய்யணும், அமைதிப்படுத்தணும், நாங்க சாப்பிடுங்க என்று அந்த குடும்பத்தார சாப்பிட வைக்கணும். அன்னைக்கு என்ன குடும்பம் இருக்குன்னு கேட்டா, மூத்தா போன வீட்டில் போய் நம்மளால சோறு கேட்கலாம், இன்னும் உங்க அத்தா இருந்ததுக்கு சாப்பாடு போடல, உனக்கு சாப்பாடு கூட வைக்க இல்லையா, உங்க அத்தா மேல இவ்வளவு நீ மரியாதை வச்சிருக்கிறியா, மூத்தா போன வீட்டில் உள்ள ஆளுக்கு நீ சாப்பாடு சமைச்சு கொடுந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, மனிதநேயத்தை குழி தோண்டி புதைக்கிற வகையில நீங்க சாப்பாடு தருவீங்களா? மூத்தான வீட்டை இதெல்லாம் விரும்பி செய்கிறார்கள். இதெல்லாம் எப்படி சமுதாயத்தில் ஆயிடுச்சுன்னு கேட்டா, துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணீர் ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயத்துக்கு நம்ம செஞ்சாகணுமே, கேவலம் நினைச்சிருவாங்களே என்பதற்காக வேண்டி பார்த்தா அவரை அடக்கம் பண்ற வரைக்கும் உப்பாரு என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, வசனங்கள் என்ன, அடக்கி முடிச்சு அந்த ஈரம் காஞ்சிருக்காது. பார்த்தா இங்க பார்த்தா பிரியாணியும் நெய்ச்சோறும் தால்ச்சாவும் கறிக்குழம்பும், இது என்ன மையத்து வீடா இல்ல மூத்தானவரை கொண்டாடுறீங்களா, சந்தோஷப்படுறீங்களா? எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை சமுதாயத்தில் மாறி பேசி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபர் இப்னு அபி தாலிப் அவங்களுடைய மரணத்துல தான் சொல்றாங்க, அந்த குடும்பத்தாருக்கு நீங்க என்ன செய்யுங்க, சமைச்சு கொடுங்க, அதுதான் மனிதனையும், நீங்க உணவு சமைத்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மதீனாவுக்கு இவங்க வந்த பிறகு ஜாபர் இப்னு அபி தாலிப் அவங்களும் உங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவங்களும் மதீனாவுக்கு வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தா அங்க அஸ்மா பின்த் உமைஸ் ஜாபருடைய மனைவி இருக்கிறாங்க. அப்ப உமர்ல கேட்கறாங்க, இவங்க யாரு, மன்ஹாதி, இவங்க யாரு அப்படின்னா, இவங்க அஸ்மா பின்த் உமைஸ் அப்படின்னா உமர்ல விளங்கிறாங்க. உங்க கப்பல்ல வந்தீங்கல்ல, கப்பல் வாசியல நீங்க அப்படின்னு கேட்டு விட்டு சொல்றாங்க, நாங்க உங்களை விட நாங்க ரொம்ப மேலானவர்கள், சிறந்தவர்கள், நாங்க நினைச்சிட்டோம் உங்களுக்கு முன்னாடியே ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டோம், நாங்க தான் நிறைய தியாகம் பண்ணிருக்கிறோம், பல போர்க்களங்களை சந்திச்சோம் இப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப அந்த அம்மாவுக்கு கடுமையா கோவம் வந்துருது. என்ன நீங்க எங்களோட தியாகம் இருக்கிறீங்களா, நாங்க போய் வேற ஒரு நாட்டில் முஸ்லீம் இல்லாத நாட்டில் போய் நாங்க ஒளிஞ்சி அகதிகளாக நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாங்க செஞ்ச தியாகமா நீங்க செஞ்ச தியாகமா? நீங்க நிம்மதி அல்லாஹ்வுடைய தூதரோட இருந்தீங்க, உங்களுக்கு வீடு வாசல் இருந்தது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உணவளித்தார்கள், எங்களுக்கு அப்படிலாம் இல்லையே. இது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் சொல்லாம விட மாட்டேன், நீங்க சொன்னதை கூட அதிகமாகவும் சொல்ல மாட்டேன். சில பேர் சொல்லும் போது ரெண்டு சேர்த்து போடுவாங்கல்ல, அவங்க அழகா சொல்றாங்க, நீங்க சொன்னதை கூட சேர்த்து சொல்ல மாட்டேன், குறைச்சும் சொல்ல மாட்டேன். எங்களை பத்தி நீங்க சொன்ன இந்த விவரத்தை, கப்பல் வாசிகளை, எம்மன்ல இருந்து வந்தவர்களை, அபிசீனியாவில் வந்தவர்களை, எங்களுடைய தியாகத்தை குச்சப்படுத்துற வகையில் நீங்க பேசுவீங்களா என்று கோபப்பட்டு யார்கிட்ட கூப்பிடுறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட கூப்பிடுறாங்க. ஜாபர் ரலியல்லாஹுடைய மனைவி எவ்வளவு வீரமா இருக்காங்க பாருங்க. போய் ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க, போய் சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டின உடனே ரசூலுல்லாஹி கேட்கறாங்க, நீ அவருக்கு என்ன பதில் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இப்படி சொன்ன. ரசூலுல்லாஹி சொல்லாம விட மாட்டேன், நாங்க தான் உங்களோட தியாகம் பண்ணிருக்கோம் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸ பில் ஹக்கி பி மின்கும் வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்தும் வாஹிதா வலக்கும் அன்தும் அகல சஃபீனத்து ஹிஜ்ரத்தான். இந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, மக்கால உள்ள மக்கள், மதீனால உள்ள மக்கள், இந்த மக்களை விட இன்னிடத்துல சிறந்தவர்கள் நீங்க தான். இவங்களுக்கெல்லாம் மக்காவாசிகளுக்கெல்லாம் அபூபக்கர் உமர் மாதிரியான சகாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத்துடைய நன்மை தான் கிடைக்கும், கப்பல் வாசியில உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் பண்ண நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார்கள். 2 ஹிஜ்ரத் நன்மை. அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு டைரக்டா வந்துட்டாங்க,
நீங்க தான் மக்கானது அபிசினாவுக்கு போய் அபிசினாவில் திரும்ப மதினாவுக்கு வந்து 2 ஹிஜ்ரத்துடைய நன்மை அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்படி 2 ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்ற ஒரு குடும்பம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். இந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் இன்னும் பல சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பல தியாகங்கள் நினைஞ்சாங்க. தங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார தியாகம், உயிர் தியாகம் என்று பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா விஷயங்களையும் கட்டுப்பட்டு நடந்தார்கள். அதே நேரத்தில் நம்ம ஒரு அடிப்படை விளங்கணும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு எது வகியாக அருளப்படுகிறதோ, திருமறை குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாகவும் எது நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அதுதான் இஸ்லாமே தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் காலத்தில் ஏதாவது ஒரு புதிய நடைமுறை உண்டாக்கப்பட்டிருந்தால், இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லாத ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குமேயானால் அது இஸ்லாம் ஆகாது. அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம் என்று அல்லாஹ் நசீரா தன்னை பற்றி சொல்லி காட்டுவான். இப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை இது மார்க்கமா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. அதை தன்னுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறான். அந்த தூதரோட வகி அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகி நின்று விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தோடு நிறைவு பெற்ற இந்த மார்க்கத்தில், அந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, நபி காலத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடிய அதிகாரம் நபி தோழர்களுக்கோ தாபியன்களுக்கோ தப தாபியன்களுக்கோ வேறு யாருக்கும் கிடையாது என்ற ஒரு அடிப்படையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.